மரித்தவரும் உயிரோடு எழுந்தவரும் மீண்டும் வரப்போகிறவருமாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனவும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் தேவன் எல்லா கிருபையினாலும் உங்களை தேவன் நிரப்பி வழி நடத்துவாராக. இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8, 9, 10 வரை உள்ள வசனங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8, 9, 10 வரை உள்ள வசனங்கள். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளையும் அருமையான எரேமியா தீர்க்கதரிசிக்கு தேவன் கொடுத்ததான வார்த்தையை தேவன் நாளில் நமக்கு தந்திருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளையும் அவர்களாக சொல்லுகிறார், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவன் நம்மிடத்தில் சொல்கிறதான காரியம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார். கரத்து நீட்டும் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அதிகாரத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தருகிறார். சுவிசேஷத்தை தேவன் நம் மூலமாக பெரிய அதிகமான இடங்களில் கொண்டு செல்லும்படியாய் தேவன் இந்த நாளில் நம்மை ஏற்படுத்துகிறார். அதனுடையனாலே எதை குறித்தும் பயப்படாதபடி தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும்படியாய் அவருடைய வார்த்தைகளை தேவன் நம்முடைய வாயில் அருளி ராஜ்யங்களின் மேல் அவருடைய வார்த்தைகளை சொல்லும்படியாக தேவன் இந்த நாளில் நம்மை ஏற்படுத்துகிறார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, தேவனை தேடுகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாத்து அவருக்கென்று அவர் பயன்படுத்தும்படியாய் விரும்புகிறார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நிச்சயமாக அவரை தேடுகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. எந்த காரியத்திற்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ, உலகம் உருவாவதற்கு முன்பே எந்த திட்டங்களை நிறைவேற்றும்படியாய் அவர் தெரிந்து கொண்டாரோ, நிச்சயமாக அந்த திட்டங்களை நிறைவேற்றும்படியாக தேவன் நிச்சயமாக நம்மை வழி நடத்துகிறவர். ஒருபோதும் கைவிட மாட்டார். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. பயத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றி அவர் சொல்லுகிறதான வார்த்தைகளை சொல்லும்படியாக தேவன் இந்த நாளில் ராஜ்யங்களின் மேல் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கேட்டு அது ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாய், அநேகரை கட்டும்படியாய், பாவத்தில் உழன்று கொண்டிருக்கிறதான ஜனங்களை பாவத்தின் பிடியிலிருந்து மீட்டு இயேசுவினிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியான ஜீவனுள்ள வார்த்தைகளை சுமந்து கொண்டு செல்லும்படியாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அவருக்கென்று வாழவே தேவன் இந்த உலகத்தில் நம்மை வைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. உலகத்தை உருவாக்கும் முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டு நம்முடைய எல்லா காரியங்களையும் எல்லா தேவைகளையும் ஏற்கனவே அவர் வர்ஷிக்க பண்ணிவிட்டார். நம்முடைய வேலை தேவனுக்கு ஊழியம் செய்வது, எப்படியாவது அவருடைய வார்த்தைகளை ராஜ்யங்கள் மேலும் ஜனங்கள் மேலும் கொண்டு போய் சேர்த்து அந்த சொல்லுகிறதான வார்த்தைகளை பயப்படாமல் அவர்களுக்கு முன்பாக சொல்லும்படியாக, அநேகரை கட்டும்படியாக, அநேகரை பாவத்திலிருந்து கட்டவிழ்க்கும்படியாக
பொல்லாத சத்துருவின் கையிலிருந்து அவர்களை பிடுங்கும்படியாக, தேவனுடைய சமூகத்தில் அவர்களை நாட்டும்படியாக தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, உலக காரியங்களை குறித்தே கவலைப்பட்டு கலங்கி ஓடிக்கொண்டிருக்காதீர்கள். தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டங்களை அவர் செய்து நிறைவேற்றும்படியாக. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் தேவன் காரியங்களை செய்து நிறைவேற்ற வேண்டுமானால் நம்முடைய உதவி நிச்சயமாக அவருக்கு தேவை. அதுதான் அவர் விரும்புகிறார். நம் மூலமாக தான் அவர் சில காரியங்களை செய்து முடிக்க விரும்புகிறார். எல்லாம் அவரால் செய்ய ஆகும். ஆனாலும் சில காரியங்களை நம்மை கொண்டு அவர் செய்ய விரும்புகிறார். அப்படினால் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம், தேவனுக்காகவே ஓடுவோம். நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜெயிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நாளுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. கொடுத்த அருமையான வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று சொன்ன இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்கப்பா. தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை தகுதிப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. உம்முடைய கிருபைக்குள்ளாய் எங்களை வழி நடத்துங்கப்பா. உம்முடைய உன்னதமான அன்பை எங்களை வழி நடத்தட்டோம்ப்பா. வேதனையோடு, கஷ்டத்தோடு, கடன் பிரச்சனைகளோடு, பாரங்களோடு, நோய்களோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் தருகிறோம்ப்பா. அவைகளை எல்லாவற்றையும் கடந்து வரும்படியான பலத்தை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு ஆண்டவரே. பாடுகளையே நாங்கள் நோக்கி கொண்டிராதபடிக்கு என் தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிறதான திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றும்படியாக, எங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை நாங்கள் ஆண்டவரே செய்து நிறைவேற்றும்படியாக எங்களுக்கு பலத்தை தாங்கப்பா. உம்முடைய ஆண்டவரே கிருபைக்குள்ளா எங்களை மறைத்து கொள்ளுங்க. உங்களுடைய அன்பை எப்போதும் சுமந்து கொண்டிருக்கும்படியான கிருபை தாங்க. உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் என்பது இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.